ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி மேத் புக்கில் எக்ஸசைஸ் 8.1ல் சம் 9 பார்க்க போகிறோம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ரைட் ஆங்கிள்டு அட் பி if tan a is equal to 1 by root 3 find the value of sin a cos c plus cos a sin c cos a cos c minus sin a sin c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. கிவன் டீட்டெயிலில் வந்து tan என்ன கொடுத்துருக்கு, tan a is equal to 1 by root 3 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக? எஸ். இஸ் ஈக்குவல் டு இப்போ ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டோம். இது வந்து என்ன வேல்யூவாக இருக்கும்? ட்ரையாங்கிள் சைனோட டேனோட வேல்யூ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இப்போ ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டோம். ட்ரையாங்கிள் வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கு, பி தான் வந்து ரைட் ஆங்கிள். ஓகேவா? அப்போ ஏபிசி மென்ஷன் பண்ணி வரைஞ்சாச்சு. அப்போ வந்து என்ன கொடுத்துருக்கு, ஆப்போசிட் அட்ஜசன்ட்னு கொடுத்துருக்குரு. ஆப்போசிட் அட்ஜசன்ட்டில் நம்ம எப்போயுமே என்ன செய்வோம், ஒரு வேரியபிளை ஆட் பண்ணிக்குவோம். அப்போ ஆப்போசிட் வந்து ஆங்கிளுக்கு இது வர்றது ஹைப்போடென்யூஸ், அதாவது பிங்கிற ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் வர்றது ஹைப்போடென்யூஸாக எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஏங்கிற ஆங்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா, இது ஏன்னா ஏ டேன் ஏன்னு கொடுத்துருக்கனால ஏவை தான் ஆங்கிளாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது என்ன ஆங்கிள்னு தெரியலை. அப்போ இது வந்து ஆப்போசிட் சைடு ஆயிரும், இது ஹைப்போடென்யூஸ் ஆயிரும். இங்கே என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்களோ இதுக்கு ஆப்போசிட்டில் வர்றது தான் ஆப்போசிட் சைடு. இது இது வந்து ஹைப்போடென்யூஸ் கிடையாது, என்னது அட்ஜசன்ட். அட்ஜசன்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஆப்போசிட்டோட வேல்யூ என்ன இருக்குது, கே, அதாவது 1k வேல்யூ கொடுக்கல. அட்ஜசன்ட்டோட வேல்யூ √3ன்னு இருக்குது, அதை நம்ம வந்து √3kன்னு வச்சுக்கிறோம். இப்போ வந்து ஹைப்போடென்யூஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், பை பித்தாகரஸ் தியரம் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். கரெக்டாக? அப்போ ஏபி ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரணும், ஏசி ஸ்கொயரோட வேல்யூ தெரியலை, அப்போ கண்டுபிடிக்கணும். ஏபி ஸ்கொயருக்கு வந்து என்ன வரணும், √3k த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து k த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு √3 த ஹோல் ஸ்கொயர் என்ன வரும், 3k ஸ்கொயர் ப்ளஸ் k ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4k ஸ்கொயர். அப்போ ஏசி ஸ்கொயரோட வேல்யூ வேணும் என்னன்னா 4k ஸ்கொயரை ஏசி இஸ் ஈக்குவல் டு √4k ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும், இது வந்து ஸ்கொயராக ஒரு 2 வந்துடும், k ஸ்கொயர்லேருந்து ஒரு k வந்துடும். அப்போ 2k அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டாக? இது ஹைப்போடென்யூஸ் இஸ் ஈக்குவல் டு 2k அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இந்த வேல்யூக்கு. இதை வச்சுக்கிட்டு இப்போ ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாமே கண்டுபிடிக்க போகிறோம். 2 கேஸில் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கேஸ் கண்டுபிடிக்க போகிறோம்னா, கேஸ் 1ல் ஆங்கிள் ஏ, இந்த டயக்ராம் வச்சு ஆங்கிள் ஏவை வச்சு இதெல்லாம் செய்ய போகிறோம். இப்போ இந்த பிக்சரை வச்சு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, சைன் ஏ கண்டுபிடிக்க போகிறோம், காஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். இது 2 வேல்யூ கண்டுபிடிச்சிக்குவோம். சரியா? ஃபஸ்ட்டு இந்த சைன் ஏ அப்படின்னா, சைன் இங்கே இருக்குது, சைனோட ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ்னு தெரியும். இப்போ ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ்னால் ஆப்போசிட் வேல்யூ என்ன இருக்குது, இந்த இருக்குது 1k டிவைடட் பை ஹைப்போடென்யூஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 2k. அப்போ என்ன வரும், 2ஐயும் கேன்சல் பண்ணால் 1/2 கண்டுபிடிச்சிட்டோமா? சரி, இருக்கட்டும். அடுத்து காஸ் ஏவோட வேல்யூ என்ன வரும், அட்ஜசன்ட் பை ஹைப்போடென்யூஸ். அட்ஜசன்ட்டோட வேல்யூ என்ன வரும், √3k டிவைடட் பை ஹைப்போடென்யூஸ் வந்து 2k. காசோட வேல்யூ என்ன வரும், எஸ் √3k. k கேன்சல் பண்ணிட்டா என்ன வரும், √3/2. கரெக்டாக? எஸ். இது ஃபஸ்ட்டு கேஸ் முடிச்சிட்டோம். இப்போ கேஸ் 2 எழுத போகிறோம். கேஸ் 2 ஆங்கிள் சியை வந்து ஆங்கிளாக எடுக்க போகிறோம். சி ஆங்கிளாக எடுக்கணும் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், இப்போ அதே பிக்சர் இந்த இடத்துல வரைஞ்சிட்டு அதே நேம் அப்படியே இருக்கும். பி இருக்கும், ஏ இருக்கும், சி இருக்கும், பி ரைட் ஆங்கிளாக இருக்கும். ரைட் ஆங்கிளாக இருக்கனால இந்த பிளேஸ் வந்து ஹைப்போடென்யூஸாக மாறிடும். இதோட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் 2k. இப்போ என்னவா இருக்குன்னா, ஆங்கிள் மட்டும் சியாக மாறிடுச்சு. இந்த இடத்துல ஆங்கிளாக வந்துருச்சுன்னா ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதா ஆப்போசிட் சைடு. அப்போ இது ஆப்போசிட் சைடாகவும் இது வந்து அட்ஜசன்ட் சைடாகவும் மாறிடும். இப்போ ஆப்போசிட்டோட வேல்யூ மாறாது. ஆப்போசிட் சைடோட வேல்யூ என்ன தெரியும் நமக்கு, ஆல்ரெடி √3kன்னு தெரியும். ஓகேவா? இதே மாதிரி அட்ஜசன்ட்டோட வேல்யூ என்னன்னு தெரியுமா, அட்ஜசன்ட்டுக்கு பிக்சரில் என்ன இருக்குது, 1k இந்த வேல்யூ தெரியும். இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன 2 வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். என்னென்ன வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம், சைன் சியும்
காஸ் சியும் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன் மேம் சைன் சியும் காஸ் சினா கொஸ்டினில் இந்த வேல்யூலாம் யூஸ் பண்ணியிருக்கு, அதனால் முன்னவே கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோன்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சைன் சியோட வேல்யூ, சைனோட வேல்யூ என்ன வரும், ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஆப்போசிட்டோட வேல்யூ என்ன இருக்குது, 2k, சாரி ஆப்போசிட் தான் இருக்குது, √3k டிவைடட் பை 2k. கேன்சல் பண்ண என்ன வருது, √3/2. சரி வெயிட்டிங்கில் இருக்குது. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோன்னா, இப்போ சைன் சி காஸ் சி கண்டுபிடிச்சிட்டு அடுத்து காஸ் சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணோம், அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ். அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ், அட்ஜசன்ட்டோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 1k டிவைடட் பை ஹைப்போட்டென்யூஸ் வந்து 2k. இப்போ ஆன்சர் வந்து 1/2. இப்போ இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சரியா, அப்ளை பண்ணுறது என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்குன்னு பார்ப்போமா. ஓகே, 2 கேஸ் வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நான் இங்கே வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா அந்த பக்கம் பேஜில், அதை நாளை இங்கே எழுதியிருக்கேன். நான் பெரட்டி பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே எழுதியிருக்கேன். இதை அப்படியே கொண்டு வந்து ஃபஸ்ட்டு கேஸில் இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது, சைன் ஏ. சைன் ஏவோட வேல்யூ என்ன வருது, 1/2. எதுவுமே இல்லைன்னா இன்ட்டு இருக்குன்னு அர்த்தம். காஸ் ஏனா என்ன வரும், √3/2 ப்ளஸ் இப்போ காஸ் ஏவோட வேல்யூ √3/2 இன்ட்டு சைன் சியோட வேல்யூ. சைன் சியோட வேல்யூ என்ன வருது, √3/2 அகெயின். ஓகே, சாரி கொஸ்டினில் வந்து இது வந்து காஸ் ஏ கிடையாது, காஸ் சி. காஸ் சியோட வேல்யூ 1/2. அப்போ இது வந்து √3 வராது, 1 மட்டும் தான் வரும். இப்போ மல்டிப்ளை பண்ணுவோமா, மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 1 1 is 1, 2 2s are 4 ப்ளஸ் √3 into √3 வந்து 3, 2 2s are 4. தட் இஸ் ஈக்குவல் டு 3 + 1 என்ன வரும், 4. 4/4 ஈக்குவல் டு கேன்சல் பண்ணால் 1. அவ்வளோதான் ஆன்சர் கிடச்சிருச்சு. இப்போ இதுலேயே செகண்ட் ரோமன் லெட்டர் ஒன்று கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை சேர்ந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கணும். அது என்ன கண்டுபிடிக்கணும், காஸ் ஏ காஸ் சி மைனஸ் சைன் ஏ சைன் சி, இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்குமே நம்ம இதே வேல்யூவை யூஸ் பண்ணிக்கலாம். மேலே கொடுத்துருக்க வேல்யூவை, காஸ் ஏவோட வேல்யூ என்ன இருக்குது, √3/2 இன்ட்டு காஸ் சியோட வேல்யூ 1/2. அதே மாதிரி சைன் ஏவோட வேல்யூ 1/2, சைன் சியோட வேல்யூ √3/2. இதை எப்படி கேன்சல் பண்ணலாம் பாப்பா, இதன் ஒரு 3 into √3 into 1 வந்து √3, இது வந்து 2 2s are 4 மைனஸ் இது என்ன வரும், அதே √3 டிவைடட் பை 2 2s are 4. இப்போ √3/4லேருந்து √3/4 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா சேம் நம்பர் சப்ட்ராக்ட் சேம் நம்பர்னா 1 நம்பர் சப்ட்ராக்ட் சேம் நம்பர் வந்து ஆன்சர் இஸ் 0. அவ்வளோதான், சம் முடிஞ்சிடுச்சு.